லோகக்ஷேமத்துக்காக பண்ணுறவங்க இவங்க ஞானிகள். அவங்களும் பற்றற்று தான் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக செய்கிறவங்க ஞானிகள். ஆனால் சில பேர் வந்து குடும்பத்தில் இருப்பாங்க. தனக்காக எதுவுமே எந்தவித ஒரு ஆசையும் இருக்காது, பாசம் இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கோம், நம்ம இந்த வீட்டில் இருக்கோம், இவங்களுக்கு செய்ய வேண்டியது நமக்கு தன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு எந்தவித பற்றும் இல்லாமல் எல்லாத்தையும் சுக துக்கம் அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கும். ஆனால் எனி டைம் பார்த்தா சிரிச்ச மாதிரியே தான் இருப்பாங்க. நார்மலாக இருக்காங்க. ஏன் கடவுள் பக்தி கூட இருந்திருக்காது அவங்களுக்கு. ஆனால் தன்னுடைய கடமையை செஞ்சுட்டு ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் முக்தி கிடைக்கும். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் முக்தி கிடைக்குமே தவிர 12ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துட்டா முக்தி கிடைக்குமானா கிடைக்காது. முதல் விஷயம் முக்தி கிடைக்கணும், இல்லை நம்மளே ஞானியாகி நம்மளே கடவுள் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நம்ம குடும்பம் அடுத்த எல்லாத்தையுமே